சின்ன வீடா? அது நேத்து நான் உனக்கு ஒரு டால் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு பேர் தான் சின்ன வீடு. ஐயே உங்களுக்கு தெரியவே இல்ல. அது டெடி பேர். சரி நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயே கிளியர் பண்ணிக்கிறேன். பை. ஓ ஓ. இந்த காலத்து பிள்ளைங்க பிரியாம பேசுறாங்களோ புரிஞ்சு பேசுறாங்களோ தெரியல. என் பொண்ணு. சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். சார் நான் சீரியஸா கேட்குறேன். ஏன் உன்னால நம்ப முடியலையா? நானும் காதலிச்சேன், கல்யாணம் ஆச்சு, 10 வயசுல பொண்ணு கூட இருக்கு, டைவர்ஸ் கூட ஆயிடுச்சு. அவ தப்போ என் தப்போ தெரியல. ஆனா டைவர்ஸுக்கு அப்புறம் தான் 2 பேரும் கரெக்ட் ரூட்ல போயிட்டு இருக்கோம். இட்ஸ் ஹேப்பன்ஸ். சார் உங்க பொண்ணு ஹாஸ்டல்ல சந்தோஷமா இருக்கா? அதான் அவளுக்கு சேஃப். வா உட்கார். யோ, நம்ம நாட்டுல ஜனங்க 2 கேட்டகரியா பிரிஞ்சுட்டாங்க. ஒண்ணு பணம் படிச்சவனுங்க, இன்னொன்னு பணமே இல்லாதவனுங்க. இதுல பணம் இல்லாதவன் 90%, பணம் இருக்கிறவன் 10%. இங்க வந்திருக்கிறவன்லாம் அந்த 10% பசங்க. அவங்க அப்பா சம்பாதிக்கிறதோ ஆனந்தமா ஜால்சா பண்ணுவானுங்க. நான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அப்பப்ப கலெக்ஷன் பண்ணுவேன். அப்பதான் டிரான்சாக்ஷன் கரெக்டா இருக்கும். என்ன அப்படி பாக்குற? கன்ஃபியூஸா இருக்கா? அதான் டெமோக்ரஸி, ஈக்குவல் ஷேர். குட் ஈவினிங் சார். ஐம் தருண். யோ, நீ என்ன பண்ற? வண்டியில போய் உட்காந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா நான் இங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லு. தேங்க்யூ சார். நியூ அப்பாயின்மெண்டா? ஏதாவது வேணுமா சார்? கலெக்ஷன் தான் வேணும். ஓ, என்ன பாத்துக்கோங்க சார். இது சரியா தான் இருக்கும். அவன் மேல எனக்கு நம்பிக்கை அதிகம். அவன் மறந்தும் கூட ₹1 அதிகமா கொடுக்க மாட்டான். ஆனா இப்போ ஒரு கட்டு குறைஞ்சிருச்சு. சொல்லுவே அவங்ககிட்ட கலெக்ஷன் அமௌண்ட் குறைஞ்சது, அப்புறம் பாருக்கு சீல் வச்சிருவாரு. மைண்ட். வாங்க சார். பீர் கொடு. பணம் வேண்டாம் சார். மாமூல். என்ன ஆச்சுடா? சார் ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.